வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது திண்டுக்கல் ஸ்பெஷல் தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா பவுடர் அரைச்சிட்டு தம் வச்சு ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி சூப்பராக எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிரியாணி செய்ய போகிறதுக்கு முன்னாடி முதல்ல மட்டனை வேக வச்சுக்கலாம். அதுக்கு குக்கரில் 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். அரிசி பார்த்திங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு நம்ம அரிசியில் பிரியாணி செய்ய போகிறோம். இந்த மட்டன் வேக வைக்கிறதுக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் நான் கடையில் வாங்கினது தான் இதில் நான் சேர்த்துருக்கிறேன். இதிலேயே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துருக்கிறேன். முதல்ல இது எல்லா சாமான்களும் நம்ம மட்டனில் கோட்டாகிற அளவுக்கு கலந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ ஈஸியாக எல்லாமே கலந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த குக்கர் எந்த சைஸில் வைக்கிறீங்களோ மட்டன் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க, ஒரு மாதிரி சலசலன்னு ஆகிடும் மட்டன். அதனால் இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கரை விசில் வச்சு வேக விட வேண்டியதான். மட்டனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கணும். இப்போ நான் எடுத்திருக்க மட்டன் பார்த்திங்கன்னா 3 விசிலில் நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் வாங்குகிற மட்டனை பொறுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம மசாலா பவுடர்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பிரியாணி மசாலா பவுடருக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கிறேன். கசகசா இல்லைன்னா 2 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்பாசி சேர்த்துக்கலாம். 3 பச்சை கலர் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 5 கிராம்பு, இந்த சைஸில் இருக்கிற பட்டை ஒரு 4 பட்டை எடுத்து போட்டிருக்கேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே திருன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சா போதுமான அளவு, ரொம்ப நைஸாக பவுடராக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கிறப்ப பிரியாணியோட கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவுள்ள சின்ன வெங்காயம், அதாவது ஒரு 25லேருந்து 30 சின்ன வெங்காயத்தை உரலில் வச்சு இடித்து வச்சுருக்கிறேன். நீங்கள் மெஷர்மெண்ட்டில் சொல்லணுன்னா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதில் உரலில் அப்படி இல்லை அப்படின்னா அம்மியில் நல்லா இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, அது டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் நல்லா இருக்காது. அதே மாதிரி ஒரு 7லேருந்து 8 பச்சை மிளகாவையும் அதே மாதிரி இடித்து ஒன்றும் பாதியமாக வச்சுக்கோங்க. மல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மல்லியும் புதினாவையும் கொஞ்சமாக, அதாவது பொடியாக நறுக்குனதை கொஞ்சமாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை மிக்சியில் போட்டு திருன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாது, தண்ணி ஆகிடும் பிரியாணி மசாலாஸ். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சா சரியாக இருக்கும். இதை அரைச்சது எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு இப்போ நமக்கு இருக்குது. இப்போ 1 கப் அரிசிக்கு 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை எடுத்து இடிச்சிருக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு இடித்த கொத்தமல்லி புதினா, அடுத்து 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கணும். 1/4 கப் தேங்காவை 1/4 கப் அளவுக்கு வெதுன்னு தண்ணி ஊற்றி நல்லா திக்காக பால் எடுத்து வச்சுக்கலாம். அரிசி பார்த்திங்க அப்படின்னா தலப்பாக்கட்டி பிரியாணியை பொறுத்த வரைக்கும் சரி, எந்த பிரியாணி இருந்தாலும் ஜீரக சம்பா யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன், அதாவது 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இதுக்கு இந்த அளவுக்கு நம்ம வெங்காயமும் புதினாவும் எடுத்து வச்சாச்சு. 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பாலையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ளே மட்டன் வெந்துருச்சாங்கிறதையும் பார்த்துடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மட்டன்லேருந்து நம்ம தண்ணியையும் மட்டனையும் பிரித்து வச்சுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த தண்ணியை தான் நம்ம அரிசிக்கு தண்ணி அளந்து ஊற்றுவோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வேறு எதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நமக்கு பிரியாணியில் கிடைக்காது. இப்போ பிரியாணி செய்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்ச உடனேயே நம்ம அரிசியை கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுறதுக்கு சரியாக இருக்கும். அந்த அளவுக்கு ஊறுனா இந்த ஜீரக சம்பா அரிசி சரியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி பாத்திரத்தில் எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம ஊற்றிக்க போகிறோம். உங்களுக்கு நெய்யோட அளவு அதிகமாக வேணும் அப்படின்னா நெய்யோட அளவு அதிகமாக்கிக்கோங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு ரெண்டும் சேர்த்து இருக்கணும். இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம தாளிப்புக்கு சேர்க்கணும். தாளிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா 2 பிரிஞ்சி
ஒரே ஒரு ஜாதி பத்திரி சேர்த்துருக்கிறேன், ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு கருப்பு கலர் ஏலக்காய், ஒரு மராத்தி மொக்கு, ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு. இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் செவக்க விட்டுருங்க. அது நல்லா செவந்துச்சுன்னா தான் அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துட்டு, வெங்காயம் வதங்குறதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொன்னிறமாக வதங்கணும், அதாவது ப்ரௌன் கலராக வதங்கி வரணும், கருகிடக்கூடாது. அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் இப்போ எடுத்துக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இண்டாலியம் பாத்திரம், நல்ல திக்காக இருக்கும், உங்களுக்கு அடியே பிடிக்காது. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பாதி அளவு லைட்டாக கோல்டன் கலர் ஆனோனே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கணும்னு பார்த்திங்கன்னா இதோட பச்சை வாசனையும் போயிடும், அந்த வெங்காயத்தோட கலரும் உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி மாறி இருக்கணும். இந்த சமயத்தில் இடித்து வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாய், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் பச்சை மிளகாய், இதுதான் மெயினாக காரத்துக்கு. அதனால் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் இதில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு பொடியாக இந்த சைஸில் கட் பண்ண தக்காளி சேர்த்துருக்கிறேன். திருன்னு அரைச்ச புதினா மல்லியையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்ந்து நல்லா வந்து தக்காளி பேஸ்ட் மாதிரி ஆகணும், மற்ற சாமான்களும் நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க கரம் மசாலா பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். மொத்தமாக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ இருக்குது. இதில் 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். கடையில் வாங்கின பிரியாணி மசாலா பவுடர் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், அதாவது தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால இது நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நல்லா வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத கெட்டி தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து இந்த சாமான்களோடையே நல்லா வதங்கி ஒன்று சேர்ந்து பேஸ்ட் மாதிரி வந்துடும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் நம்ம மசாலாவை பொறுத்த வரைக்கும். அப்போ இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை மட்டும் சேர்த்துக்கலாம். மட்டன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் வந்து தண்ணி எதுவுமே வந்து இருக்கக்கூடாது, அப்போ தான் நம்ம ஊற்றுற மெஷர்மெண்ட் தண்ணி நமக்கு அரிசிக்கு சரியாக இருக்கும். வதங்கட்டும், இடையில அப்பப்போ திறந்து மூடி கிளறி விட்டுருங்க, இல்லாட்டி அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது, அதுக்காக சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த அளவுக்கு திக்காக பாருங்கள், மசாலா நல்லா சுக்கா மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கப்போ 1 கப் அளவுக்கு அரிசிக்குன்னு பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்ற போகிறோம். பாசுமதி அரிசி அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து இப்போ 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் பால் 1/4 கப்புக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிட்டு மிச்சத்துக்கு தண்ணி அதில் ஊற்றிடுங்க. ஸோ இப்போ வந்து 2 கப் ஊற்றியாச்சு. ஜீரக சம்பா 1 கப் அளவுக்கு அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணியும் தேங்காய் பாலையும் சேர்த்து 2 கப் ஊற்றிருக்கிறேன். இதை நல்லா கலந்துட்டு நல்லா கொதி வரணும். கொதித்ததுக்கப்புறமா தான் நம்ம அரிசி போட ஆரம்பிக்கணும். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இந்த சமயத்தில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கணும். உப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கல் நமக்கு அதிகமாக தெரியணும், அதாவது கரெக்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு கல் அதிகமாக தெரிஞ்சால் தான் அரிசி அதை வேகிறதுக்கும் அந்த உப்பு இறங்குறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் நான் உப்பு சேர்த்துக்கலான் இருக்கேன். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசியிலேருந்து தண்ணியை வடிச்சிட்டு வெறும் அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். மறுபடி சொல்கிறேன், ஜீரக சம்பா அப்படின்னா 2 கப் அளவுக்கு தண்ணி, பாசுமதி அரிசி அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை வந்து நல்லா கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி வந்து சுண்டட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தம் போட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப பொறுமையாக கலரணும், அப்படி இல்லைன்னா வந்து அரிசி இருக்கிறதும் நல்லா ஊறினதுக்கு அதுக்கும் உடைய ஆரம்பிச்சிடும், முழுசாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கிறப்ப நம்ம கடைசியாக கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கலந்து கொடுத்துர்லாம். இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும், அதுக்கப்புறம் தம் போட ஆரம்பிச்சிடுவோம். இப்போ பாருங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி திக்காகிடுச்சு பாருங்கள், தண்ணியும் நல்லா எவாப்பரேட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தம் போட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். நீங்கள் சைடில் வந்து தோசைக்கல் ஒன்று சூடு பண்ணிக்கிட்டுருங்க.
ஏன் அப்படின்னா நம்ம வந்து அதில் தான் தம் வைக்க போகிறோம். இப்போ ஒரு அலுமினியம் ஃபாயில், இலை, அப்படி இல்லைன்னா ஒரு வெள்ளை கலர் நல்ல சுத்தமான துணி அதை போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி மூடுற தட்டு, பாத்திரத்தை மூடுற தட்டை வச்சுட்டு இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சுருங்க. வெயிட் வச்சிட்டிங்கன்னா அந்த காற்று வந்து வெளியில் போகாது, நல்லா வந்து தம் மாறிடும். இப்போ இந்த மாதிரி வந்து தோசைக்கல், சூடான தோசைக்கல்லுக்கு மேலே வச்சுட்டு தீயை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. மீடியமாலாம் வைக்கக்கூடாது. கம்மியான தீயில் 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வந்து திறக்கவே கூடாது, இடையில தம் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நீங்கள் குக்கரில் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு விசில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். இதே ப்ரொசீஜரை நீங்கள் வந்து குக்கர்லேயும் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இந்த மாதிரி இருக்கும், ஏன்னா நம்ம கசகசா போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா அரிசி நல்ல பொலப்பொலனே உங்களுக்கு இருக்கும். உள்ளே பாருங்கள், நல்ல அரிசி நல்ல பொலன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கப்போ ஆறிடுச்சுன்னா இன்னுமே உங்களுக்கு உதிரியாக வரும். சைடில் வச்சு நம்ம வந்து கட்டைக்கரண்டியோ ஏதோ வச்சாலும் நல்லா கிளறி கொடுக்கணும். ஏன்னா மட்டன் பீஸும் மசாலாவும் மேலே நிற்கும், கீழே அரிசி இருக்கும். எல்லாம் ஈவனாக கலந்து வர மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து கார்னிஷ்க்கு கொஞ்சமாக வந்து புதினாவையும் மல்லியும் பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்டியான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.